உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். தொடர்ச்சியா ஒரு வழக்குல ஒரு குற்றவாளி 2 குற்றவாளி பார்க்கலாம், ஒரு கட்சி 2 கட்சி பார்க்கலாம். டசன் கணக்குல ஆளுங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்காங்களே, இது ஏன் தான் இப்படி போகுது? எப்படி பார்த்தாலும் கிரவுண்ட்ல இருந்து செய்தது அந்த கோஷ்டி தான். பாலு சுரேஷோட தம்பி, அந்த பாலு, அந்த கேங் அவங்க தான் செய்திருக்காங்க. மற்றவங்களாம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்பில் இருந்திருக்காங்கன்றது தான் கதைகள் போகுதுங்க. 2-3 விஷயத்தில் அசோத்தாமனுடைய வளர்ச்சிக்கு ஆம்ஸ்ட்ராங் தடையாக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய அப்பா நாகேந்திரனுக்கு தகவல் போனதாக மலர்கொடி, அஞ்சலை, சுரேஷனுடைய தம்பி பாலு, அதுக்கடுத்தது அசோத்தாமன், இப்படி இந்த டீம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது நாகேந்திரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று ஒரு போலீஸினுடைய டாக்டிக்ஸ்னு ஒரு யுக்தின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்படிதான் கசி விடுவாங்க. நாகேந்திரன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி பரோலில் மருத்துவமனை இதில் இருக்கிறப்ப அங்கே எல்லாருமே விசிட்டர்ஸ் சந்திக்கிறாங்க. சந்தித்து திட்டமிட்டதாக இருக்கலாம்னு சொல்ல வரீங்கன்னு ஒரு கசி விட்ட தகவல் இருக்குல்ல, இது எப்படி சரியாக இருக்கும்? ஏற்கனவே மாயாவதி அவங்க சொன்ன அந்த வார்த்தையை இந்த அரசுக்கு இதில் சம்மந்தம் இல்லை என்றால் சிபிஐயில் தாராளமாக கொடுத்துட்டு போகணும். நிறைய அர்த்தம் அதில் பொதிந்து இருக்குது. அப்படின்றப்ப இல்லை நாங்களே தான் விசாரிப்போம் அப்படின்றதுல என்ன இருக்குதுன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பல கொலைகள் ஸ்கிராப் கான்ட்ராக்ட் ஒட்டி நடந்திருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு, எல்லாமே பார்க்கணும். இதுல செல்வ பெருந்தகை மாநில தலைவர், காங்கிரஸுடைய மாநில தலைவர் ஆகும் போதே அவர் மேல வச்ச முக்கியமான பல குற்றச்சாட்டுகள்ல ஸ்கிராப் கான்ட்ராக்ட் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியுது? இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்கிராப்பில் வரக்கூடிய பணம் தான் அப்படின்னா அது ஒரு பொருட்டே இல்லை. அந்த நிலம் விஷயம் ஒன்று சொல்கிறீங்க, சோப்பு கம்பெனி நிலையில் 14.5 ஏக்கர், அதுதான் பிரச்சனை. அது மொத்தமும் சேர்ந்தால் 20 கோடி, 150 கோடி மதிப்புன்றாங்க. 20 கோடி இதில் பஞ்சாயத்து வந்ததுன்றாங்க. 20 கோடிக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அரசியல் பலருக்கும் முட்டுக்கட்டன்றதில் நான் தொடக்கத்தில் இருந்தே பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயம். ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு சமூகமும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஒன்றாக கைகோர்த்து அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்கிற கன்சிராமனுடைய அந்த அரசியல் கோட்பாடு தான் அவர் பல விதமாக பேசிட்டு இருக்காரு. அடிமைகளாக போய் இருக்காதீங்கன்னு அட்டவணை பிரிவினருக்கு சொல்கிறாரு. அப்போ அது யாரை சொல்லியிருப்பாருன்னா திருமாவளவன் தான் சொல்கிறார். இன்னும் பேசப்படாத பல விஷயங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் சில முக்கியமான வழக்கறிஞர்களும் விசாரிக்கப்படக்கூடியவர்கள் பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் இன்னும் சில பேர் கைது செய்யப்படலாமான்ற ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது. நிறைய விஷயங்கள் குற்றப்பத்திரிகை எல்லாமே ஒழுங்கு பண்ண பிற்பாடு அதை வாசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் மர்மங்கள் வெளியில் வரும். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகிலேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் பேக் சார். ஒரு கேப்க்கு அப்புறம் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஏற்கனவே முன்பாக பேசியிருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு, இப்போ அதுல மிகப்பெரிய ஒரு குழப்பம் எல்லாருக்குமே இருக்கு. என்ன நடக்குது? ஏன்னா ஸ்கிராப் கான்ட்ராக்ட் அப்படின்னாங்க, அதுக்கு முன்னாடி ஆருத்ரா அப்படின்னாங்க, இப்போ ஏதோ ஒரு லேண்ட் டீல் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் தொடர்புடைய நபர் கைது செய்யப்படுறாரு. தொடர்ச்சியா ஒரு வழக்குல ஒரு குற்றவாளி 2 குற்றவாளி பார்க்கலாம், ஒரு கட்சி 2 கட்சி பார்க்கலாம். டசன் கணக்குல ஆளுங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்காங்களே, இது ஏன் தான் இப்படி போகுது? இது ரொம்ப பெரிய இடத்து கை ஒன்று திட்டமிடப்பட்டது அப்படின்றது இதுலேருந்து தெரிய வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எதுவும் இப்போதைக்கு வெளிப்படையாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா போலீஸ் என்கொயரி போயிட்டு இருக்கிறதால இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல் போலீஸ் தரப்பில் ஆதாரபூர்வமாக சொன்னதில்லைங்க. இது இருக்கலாம் அப்படின்னு தான் கொண்டுட்டு வராங்க. தொடக்கத்தில் இருந்தே ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை மிக சர்வசாதாரணமாக ஒரு ரவுடி கேங்வார் டீம் பழித்தீர்த்து கொண்டது அப்படின்றது ஏற்புடையது அல்ல அப்படின்னு தொடக்கத்திலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதை இன்னைக்கு நியாயப்படுத்திட்டு நீங்கள் 1000 காரணம் சொன்னாலும் கூட நாளைக்கு இதை விட 100 மடங்கு காரணம் சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிறது. இது நடந்தது, நடத்தப்பட்டது ஒரு பெரிய அநீதி அப்படின்றத நம்ம தொடக்கத்திலேருந்தே பேசிட்டு இருக்கிறோம். தொடக்கத்தில் சொன்னது அந்த பாலு, சுரேஷனுடைய தம்பி பாலு சொன்னாங்க, அண்ணனை கொன்றதுக்காகத்தான் திட்டமிட்டார், கூடினார், பேசினாருன்னு எல்லாம் சரி, ஓகே. திடீர்னு பார்த்தாக்கா வழக்கறிஞர் மலர்கொடி, அவர் கூட இருந்த ஜூனியர், அங்கேருந்து அந்த அருள் இவரோட மச்சான், அவங்க அங்கே இருக்கிறாங்க. இந்த திட்டமிடலில் அருளுக்கு அந்த மலர்கொடி ஏன் வரணும் அப்படின்னா தோட்டம் சேகர், இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 91-96 ஜெயலலிதா பீரியடில்
தோட்டம் சேகர் வந்து அதிமுகவில் சேர்றாரு. அவன் வீரமணிக்கு எதிர்கோஷ்டியாக இருந்து அப்புறம் வீரமணி அவர் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் அந்த பகுதியில் போட்டு தள்ளனாரு. அதனுடைய பழி வாங்குறதா இவங்க ஒன்று பண்ணுறாங்க. அந்த தோட்ட சேகருக்கு வந்து இந்த அம்மா வந்து மனைவி அப்படின்ற பேரில் அந்த கதைக்கு பழி வாங்குறதா எடுத்தது. அதை தொட்டு அந்த டீமுக்கு ஆம்ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் கடைசியாக அப்படின்றதுக்குன்னு ஒரு கதையை கொண்டு வந்து அதில் சேர்க்குறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வியாசர்பாடியில் கஞ்சாவுன்னு மற்ற விஷயங்கள் செய்து பெரிய வழக்குகள்லாம் சிக்கிக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மா பாஜகவில் இருக்கிறாங்க, மகளிர் அணியில். அதுவும் அவங்க வந்து இதில் சிக்கிறாங்க. வந்தோன்னே அதுக்கு என்னென்னா சுரேஷ் கொல்லப்பட்டவருடைய காதலி, அவங்களுக்கு அந்த மோட்டிவ் இருந்தது, கோபம் இருந்தது, அதனால் அவங்க செய்தாங்கன்னு அதுக்கு ஒரு பெரிய கதையை கொண்டு வந்து கடைசியாக வந்து இப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஆருத்ரா சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இந்த கிராப் இந்த இரும்பு இதெல்லாம் வந்து வேஸ்டேஜெலாம் எடுக்கிறது, அதில் இருக்க பல நூறு கோடி டேர்ன் ஆகக்கூடிய தொழில். அது பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது உங்களுக்கு பூந்தமல்லி பக்கத்தில். இதெல்லாம் சொல்லிகிட்டே தான் வராங்க. அசுத்தாமன் வந்து திடீர்னு கைதாகிறார். அது ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரவுடி நாகேந்திரன் அவர் பின்னாடி அவருடைய அப்பா, அது எப்போ நடந்த அந்த விஷயம்லாம் உங்களுக்கு 91-96 அந்த காலகட்டத்தில் 97-98 கேஸில் உள்ள வந்து லைஃப் வாங்கிடுறாரு. நிறைய பேரை பட்டுன்னு போட்டு தள்ளிகிட்டே இருக்கிறாரு. அது எல்லாமே ஒரே சமூகத்தை சேர்ந்த அந்த ஏரியாவில் இருந்து சில தாதாக்களாக வளர்ந்து வரக்கூடிய ஆட்கள்லாம் பண்ணுறாரு. மோட்டிவ் பணம் கடத்தல் இப்படிலாம் சொல்லி போய் கடைசியாக மாட்டிக்கிட்ட ஒரு வழக்கில் லைஃப்பில் உள்ளவே இருக்கிறாரு. அவருடைய மகன் தான் அசுவத்தாமன், காங்கிரஸ் கட்சியில் கட்சி தலைவருக்கு பக்கபலமாக இருந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஒரு மாற்றின உடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்டு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த லேண்ட் வந்து 2022 அரசு தரப்பில் இடம்னு அவங்க அப்போவே போயிட்டு சீல்லாம் வச்சு அதை எடுத்து ஆக்கிரமிப்பு பண்ணி இது நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னா சொன்னோன்னு அந்த நிறுவனம் பெரிய நிறுவனம்ன்றதெல்லாம் அதுக்கு சில பொலிட்டிக்கல் ஆட்களே பின்னணி துணையாக இருந்து ஸ்டே வாங்குறாங்க. அது வழக்கு அப்படியே இருக்கிறப்ப அது ஸ்டே வாங்கினதால அந்த இடத்த திரும்ப இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி ஊழியர்களுக்கான குடியிருப்பு அது இதுன்றப்ப 14.5 ஏக்கர் அவ்வளோதான். அதில் வந்து அந்த இடத்த வந்து தனக்கு வேணும் ஒருத்தருக்கு விற்கிறதுக்கு பண்ணுறாங்க. பிஎஸ்பி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வராங்க. அதெல்லாம் நடந்தது தான், ஏற்கனவே பேசப்பட்டது நடந்தது தான். அதில் வந்து அசுத்தாமன் தலையிட்டு தனக்கு அந்த இடத்த வந்து 3 ஏக்கர் வேணும் அப்படின்றப்ப இதில் நீங்கள் தலையிடாதீங்க, எங்கள் ஆட்கள் இருக்காங்கன்னு வர ஆம்ஸ்ட்ராங் சொல்ல அதில் ஒரு பிரச்சனை வந்ததாக வந்து சொல்ல வராங்க. ஆக 2-3 விஷயத்தில் வந்து அசுத்தாமனுடைய வளர்ச்சிக்கு ஆம்ஸ்ட்ராங் வந்து தடையாக இருக்கிறார் அப்படின்னு அவருடைய அப்பா நாகேந்திரனுக்கு தகவல் போனதாக, அதன் பேரில் அவர் கூட்டு பேசினதாக மிரட்டினதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கோபம்லாம் இருந்தது, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும், இதெல்லாம் இருந்ததுன்னு. அவர் இந்த மருத்துவத்துக்காக வந்து இங்கே படுத்துக்கிட்டு இருந்தபோது விசிட்டர்ஸ் சந்திக்கிறதுன்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த டீம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. போலீஸ் தரப்பில் வந்து ஒன்றும் உறுதியாக சொல்லலை. இப்போ நீங்கள் இங்கே தான் கவனிக்கணும். மலர்கொடி அந்த பாஜகவுடைய ஒரு நிர்வாகி அந்த அம்மா பேர் அஞ்சலை, அது பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாலு சுரேஷனுடைய தம்பி பாலு, அதுக்கு அடுத்தது அசுத்தாமன், இப்படி இந்த டீம் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணது நாகேந்திரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் என்ன கேள்வினா ஒரு இந்த மாதிரியான ஒரு பெரும் குற்றவாளிகள் பரோலில் வரும்போது கூடவே போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஒரு பெரிய டீம் இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி 2-3 கைதிகளை வந்து பத்திரிகை சார்பாக சந்திக்க போகிற பிறகு ராஜீவ் கொலையில் 7 பேரில் ஒருவராக இருக்கக்கூடிய தம்பி இராப்பூர் ரவிச்சந்திரன் அவர் சந்திக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே நுழைஞ்சி உள்ளே உட்காந்து பேசிட்டு வெளியே வர வரைக்கும் ஒருத்தர் உளவுத்துறை டீம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும், சிவிலில் இருப்பாங்க. அது இல்லாமல் யூனிஃபார்ம் போலீஸும் கூட நின்றுக்கிட்டே தான் இருப்பாங்க. தனியாலாம் அவங்கள பேச விட மாட்டாங்க. அவர் பரோலில் தான் வந்திருக்கிறார், புரியுதில்ல, மருத்துவ காரணங்களை சொல்லி பரோலில் வந்திருப்பார். முழுக்க வீடியோ கவரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ராகேந்திரன் மருத்துவமனையில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல போலீஸ் இல்லாமல் அவர் மட்டும் சுதந்திரமாக எல்லாரையும் கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருந்திருப்பாரா? நடத்தி இருந்தால் அது அந்த உளவுத்துறை மூலமாக தகவல் வந்திருக்காரு, மேல் எடுத்து கொடுத்துருப்பாங்களா? தொடர்ச்சியாக இந்த மாதிரி அக்யூஸ்டுகளை மட்டும் அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு பெரிய திட்டம் போடுறாங்க, இந்த பேர்லாம் அடிப்படுது, ஆம்ஸ்ட்ராங் பேர் அடிப்படுது, அவருக்காக ஒரு முனைப்பு உள்ள நடக்குதுன்னு கொடுத்துருப்பாங்களா மாட்டாங்களா? கொடுத்து இருக்கணுமா கூடாது? முதல்ல ஒரு சாமானியனுக்கு கூட இது தெரியுது. இவங்க பாட்டு ஒரு பெருசாக ஒரு பில்டப் கொண்டுகிட்டே வந்து கடைசியாக நாகேந்திரன்கிட்ட சொல்லி நாகேந்திரன் மருத்துவமனையிலேருந்து தன்னுடைய மகனுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார், அதெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்றப்போ இந்த பழைய டீமில் அவரால் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தோன்னா மலர்கொடிக்கு அவருக்கும் பாதிப்பே கிடையாது, அஞ்சலிக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அந்த சுரேஷ் என்பவர் கொலையை கூட வந்துட்டு அவருடைய ஆம்ஸ்ட்ராங்குக்கு பிறகு தலைவராக பொறுப்பேற்றவர் வந்தோன்னு சொன்ன பைட்டில் வந்துட்டு சுரேஷ் எங்ககிட்ட எங்கள் கட்சிக்குள்ளே தான் பொறுப்பில் இருந்தவர்,
அவருக்கும் எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை செய்திருக்க மாட்டாரு அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ம். அப்போ யார் இதில் மெயினாக இருக்கக்கூடிய? அசோத்தாமனும் ஒன்றும் பிரச்சனை பெருசாக இல்லை, அவருடைய பிறந்தநாள் விஷயத்துக்கு குழந்தை இதுக்கோ ஏதோ இது நிகழ்ச்சியில் இப்போ ஒன்றா கலந்துக்கிட்டு ஒன்றா இருக்கிறாங்க, காம்ப்ரமைஸ் ஆகிட்டு ஒன்றா தானே இருந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது யார் செய்திருக்கணும்னு ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா எல்லாருக்கும்? ஆமா. இவ்வளோ பெரிய டீமை ஒரு மருத்துவமனை மேலே வச்சுக்கிட்டு அங்கே எல்லாரையும் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க தொடர்ச்சியாக அப்படின்றப்ப அது உளவுத்துறை தகவல். நார்மல் போலீஸு கூட இருப்பாங்க, அவங்களும் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்க சந்திப்புன்னு சொல்லுவாங்களே கட்டாயம். இது இல்லாமல் சிவில் அங்கே இருப்பாங்க, இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டு இருப்பாங்க, அவங்களும் வீடியோலாம் இருப்பாங்க யாரெல்லாம் வராங்கன்னு. அப்போ இது எதுவுமே இல்லையா? இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி அழிச்சிட்டு பேசுனா எப்படி அது? என்ன நடக்குது அந்த இடத்துல? அப்போ அதை தான் எங்களை போன்றவர்களும் பெரிய சந்தேகத்தை கேள்வி வைக்கிறோம். இல்ல, போன பதிவிலே நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்க, இந்த சிறையை வந்து இந்த தமிழக அரசு தீவிரமா கண்காணிக்கணும், ஏன்னா அங்கதான் பல திட்டமிடல் நடக்குது அப்படிங்கறதால தீவிரமா கண்காணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த இடத்துல தான் வந்து முடிவடைஞ்சிருக்கு, கரெக்டா அந்த பாயிண்ட் அங்கதான் வந்திருக்கு. நாங்க எந்த சிறைச்சாலைக்குள்ள வந்து செய்திதான் சொல்ல வராங்க. நீங்க சொல்லலாம் இதெல்லாம் வந்து நாளைக்கு எவிடன்ஸ் என்ன சொல்ல வருவீங்க? ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு காவலர் வந்து செல்போனை கொடுத்ததா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, கைது பண்ணியிருக்கீங்களா? சொல்லுங்க. இப்போ அந்த செல்ஃபோன் யார் பேரில் இருந்தது? இதுக்கு எனக்கு சம்மந்தம் மேலே இது ஒரு புட்டப்பைய மேலே திணிக்கிறாங்கன்னு நாளைக்கு நாகேந்திரன் வந்து ஆர்குமெண்ட்டில் 2-3 வருஷம் கழிச்சு தான் இது வரும், அதுக்குள்ளே இதெல்லாம் நீர்த்து போகும். இதெல்லாம் வந்துச்சுன்னா இது ஈஸியாக உடஞ்சி போடணும் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கூட தெரியுது. இப்போ காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கிறாரு கமிஷனர் அருண் வந்து நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து சேலஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன நடக்கும்? பெரும் தலைகளாக உள்ளே வந்து சிக்கிக்கிட்டே இருக்குது. இதுங்கெல்லாம் நாளைக்கு ஈஸியாக வந்து வலையை அறுத்துட்டு வெளியே போகிறதுக்கான வழி நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் நாகேந்திரன் திட்டமிடுறதா வச்சுக்கோங்க. மருத்துவமனையில் இருந்தப்போ மருத்துவமனையில் எனக்கு இந்த மாதிரி போலீஸ் காவல் கூட இருந்துகிட்டு இருக்குது, 24 மணி நேரமாக நான் கண்காணிப்பில் இருந்துட்டு இருக்கிறேன், நான் எங்கே திட்டமிட்டேன் அது போய் மறுக்கிறேன், இருந்ததுன்னா நீங்கள் எவிடன்ஸ் கொண்டு வாங்கன்னா அப்போ நீங்கள் எவிடன்ஸ் என்ன கொண்டுட்டு போவீங்க? வீடியோ எடுத்து கொண்டுட்டு போவீங்களா? இருந்தால் கொண்டு போயிருந்தீங்கன்னா அப்போ அன்றைக்கி கேள்வி என்ன வரும்னா, இது ஏன் முன்கூட்டியே நீங்கள் வந்து தடுக்க வேண்டிய கேள்வி வருமா இல்லையா? அதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இதை சொன்னீங்கன்னா நீங்கள் இதை சொல்லணும். அவர் என்ன வாதம் பண்ணுவார், நான் மருத்துவமனையில் இருக்கிற போலீஸ் என்னை சுற்றி கண்காணிப்பில் வச்சுட்டு இருக்கிறேன், அப்போ நான் எப்படி சந்திச்சேன்னு இதெல்லாம் பொய்ன்னு சொன்னார்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இன்னும் விசாரணை நடக்கலை, எடுத்திருக்காங்க கஸ்டடியில், இப்போ அடுத்தடுத்து விசாரணைகள் தெரிய போகுது. அது எடுத்து இதுக்கு மேலே வந்து சார்ஜ் போடணும், குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணப்படுது. எப்போ ட்ரையலுக்கு வரப்போதும் ஒரு 2-3 வருஷம் ஆகலாம், 1 வருஷம் கூட ஆகும். 1 வருஷத்துக்குள்ளே வேகமாக எடுத்தாலும் 1 வருஷம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் கேள்விகள் வரும்ல. திட்டமிட்டனா சிறையில் திட்டமிட்டனா அவர் தப்பிக்க தான் நாளைக்கு பார்ப்பார், இல்லை நான் அதெல்லாம் செய்திருந்தான்னு ஒத்துப்பாரா அப்படின்றது தெரியல. இப்போ சிறையில் திட்டமிட்டனா என்கிட்ட செல்ஃபோன் இல்லை, காவலர் அவர்கிட்ட இருந்தது, அவர் என்னை வந்து சந்தித்தார் போனார் கொடுத்தாருன்னு அவரை சொல்ல சொல்லியிருக்கிறீங்க நீங்கள், வரும்ல. போலீஸ் கஸ்டடியில் என்னை இப்படிலாம் எழுத சொன்னாங்க அப்படின்னு நாளைக்கு சொல்லிட்டு போகலாம், இப்படிலாம் கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். இவ்வளோ சிக்கலுக்கு இருக்குது. நீங்கள் இதை வந்து இது வந்து இன்னும் போலீஸ் தரப்பில் சொல்லலை, அதையும் நம்ம சொல்கிறோம். ஆனால் கசியை விட்ட தகவல், நாகேந்திரன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி பரோலில் வந்து மருத்துவமனை இதில் இருக்கிறப்ப அங்கே எல்லாருமே விசிட்டர்ஸ் சந்திக்கிறாங்க, சந்தித்து திட்டமிட்டதாக இருக்கலாம்னு சொல்ல வரீங்கன்னு ஒரு கசியை விட்ட தகவல் இருக்குல்ல, இது எப்படி சரியாக இருக்கும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, பெரிய பெரிய மீன்கள் வர வர அந்த வலையே வந்து கிளிய ஆரம்பிக்கும் அப்படின்னு. இல்லை என்ன அப்படின்னா, அப்போ வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிற அந்த நிஜ குற்றவாளி யாருன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இது பெருசாக இதெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு தான் நாம் நினைக்க வரோம். இன்னொன்று வந்து ஒரு போலீஸினுடைய டாக்டிக்ஸ்னு ஒரு யுக்தின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இப்படிதான் கசியை விடுவாங்க. கசியை விட்டுட்டு எல்லாம் நம்ம இது மேலே இதை பேசிட்டு இருக்கிற விவாதம் இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப உண்மை குற்றவாளிகள் இல்லை ஏதோ பெரிய திமிங்களும் வேறு எங்கேயோ தேடி போயிட்டுருப்பாங்க. அதை டக்குன்னு பிடிச்சி எவிடன்ஸோட தூக்கிட்டு வர வரைக்கும் இந்த கதைகள் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கலாம். இதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பொதுவாக போலீஸுடைய யுக்தி என்னன்னா, இதுதான் காரணம், இந்த டீம் தான், அவர் தான், இவர் தான், ஏகலைவன் தான், அவர் தான், வினோத் தான், இவங்க தான் இதை பிரபகண்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஊடகத்தின் மூலமாக. கவனம் முழுக்க இங்கே தான் இருக்கும். அப்போ உண்மை எதிராளியை வந்துட்டு கொஞ்சம் சுமூகமாக அவனுடைய தொடர்புகள்லாம் அப்படி ஒன்று கால்லாம் கை கால்லாம் அகாரமாக வைப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்பை டக்குன்னு பிடிச்சி எடுத்தாங்கன்னா ஆளை, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதையும் நம்ம உதாரணமாக சொல்லலாம். ஆக இப்போ வந்திருக்கிற தகவல்கள் எல்லாம் கதைகளாகத்தான் இருக்குது. போலீஸ் தரப்பில் ஆதாரபூர்வமாக இதுதான் இப்படி தான் இந்த வரைக்கும் ஒன்று தெரியல, ஷார்ஜிட் பார்க்குறப்ப தான் எல்லாம் நமக்கு தெரியும். ஒவ்வொருத்தரும் கொடுத்த வாக்குமூலம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு உண்மைகளை வெளியில் வருதோ அதை ஒட்டி இந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது எல்லாம் வந்து பார்க்குறப்ப எல்லாம் ஒரு சாயலாக வருதா,
விதவிதமாக இருக்கிறதா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதா, இதெல்லாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது பின்னாடி. இதை தாண்டி யாருன்னா ஒரு விஐபி இதுக்குள்ளே இருக்கிறான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் ஏற்கனவே வந்து மாயாவதி அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து இருக்குது. இந்த அரசுக்கு இதில் சம்மந்தம் இல்லை என்றால் சிபிஐயில் தாராளமாக கொடுத்துட்டு போகணும். நிறைய அர்த்தம் அதில் பொதிந்து இருக்குது. சொல்லக்கூடிய காரணம், உங்களுக்கு இதில் தொடர்பு இல்லை, உங்களுக்கு இதில் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் சிபிஐட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க, ஒரே வார்த்தை. அப்படின்றப்ப இல்லை நாங்களே தான் விசாரிப்போம் அப்படின்றதுல என்ன இருக்குதுன்னு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் தரப்புலையும் வந்துட்டு முன்னாடி சிபிஐ விசாரணை தான் அப்படின்னு ஒரு பெரிய குரல் வேகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு, என்னன்றதும் தெரியல. மாநில அரசுடைய விசாரணை போக்க பார்ப்போம், பிறகு பார்த்துட்டு கடைசியாக பேசுவோம் அப்படின்னு உடன் இருப்பவங்கலாம் சொல்ல வராங்க. அதையெல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னன்னா இது வரைக்கும் விசாரணைகள் வந்து போயிட்டே இருக்குது, இன்னும் முடிவுக்கு இல்லை. இன்னும் யார் வந்து முக்கியமான புள்ளி அப்படின்னு இப்போ நாகேந்திரனை நோக்கி நடந்திருக்குது. நாகேந்திரன் அப்பா மகனுக்காக இது செய்தார், மகனுடைய வளர்ச்சிக்காக ஆம்ஸ்ட்ராங்கை போட்டாருன்ற மாதிரி ஒரு சுருக்க கதையை கொண்டு வந்து இப்போ நிறுத்தி இருக்கிறாங்க. இது வந்து சொல்லப்பட்ட கதைகள், கசிய விடப்பட்ட கதைகள் தான். உண்மை என்னன்றது இனிமே தான் தெரியும், நமக்கு தெரியாது. இதை ஒட்டி நடக்கிற இந்த விசாரணை போக்கில் இது வந்து இதோட நிற்குமா, இதுக்கு அடுத்தது வருமானது இனிமேல் தான் தெரியும். அதனால தான் அவங்க தொடர்ச்சியாக சொல்கிறாங்க, போக போக விசாரணை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் பிறகு நாங்கள் சிபிஐன்றதை வலுவாக போராடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே என்ன நடக்கும், மற்ற விஷயங்கள் என்ன இருக்குன்னு பல காரணங்கள் இருக்குது உள்ளார. இதில் அவங்க அடுக்கின விஷயங்களில் எதுக்காவது தொடர்பு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து தெளிவாக, ஒரு விஷயம் ஓரளவுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தோணுது. ஜஸ்ட் அதை நான் கேள்வியாக வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்கிராப் கான்ட்ராக்ட் பற்றி அவங்க பேசினாங்க. ஸ்கிராப் கான்ட்ராக்ட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் நடக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் அதில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஏற்கனவே பல கொலைகள் ஸ்கிராப் கான்ட்ராக்டை ஒட்டி நடந்திருக்கு, ரிப்போர்ட் ஆயிருக்கு, எல்லாமே பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடியவர் அஸ்வத்தாமன், அவர் வந்து கைது செய்யப்படுறார். இதில் செல்வ பெருந்தகை மாநில தலைவர், காங்கிரஸுடைய மாநில தலைவர் ஆகும்போதே அவர் மேலே வச்ச முக்கியமான பல குற்றச்சாட்டுகளில் ஸ்கிராப் கான்ட்ராக்ட் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அவர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, அவருடைய குடும்பம்லேருந்து எல்லாமே அந்த ஸ்கிராப் கான்ட்ராக்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்க்குள்ளே இருக்கிறவங்களே அவங்களோட மேலிடத்துக்கு வந்து புகார் அனுப்புகிறாங்க அப்படின்ட்டு வந்து செய்தியெல்லாம் வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரெண்டுத்தையும் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா சார்? இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இது எல்லாமே இந்த தொழில் எல்லாமே இருக்குது உள்ளாரப்ப. அந்த ஒருத்தரோட மட்டும் ஸ்கிராப் கான்ட்ராக்டினுடைய விஷயங்கள்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட முடியாதாங்க. அங்கே மற்ற கட்சியினுடைய பிரதிநிதிகளும் நீங்கள் பங்கு கொடுத்தாக்கணும். ஒரு தொழில் இது வந்து என்னென்னா, அவங்களுக்கு அந்த பெரிய கார் நிறுவனங்கள், இன்னும் நிறைய உதிரி தொழிற்சாலைகள்லாம் நிறைய இரும்பு உதிரி, அதில் பல 100 கோடிகள் வந்து வெளியில் வரும் அப்பப்போ. அதில் ஒரு பெரிய போட்டின்றப்போ ஒரு நபர் மட்டுமே அதில் முழு ஆதாயத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரி அங்கே வாய்ப்பே கிடையாது. எல்லா கட்சியினுடைய பங்கீடும் இருக்கும். மெயினாக காவல்துறையினுடைய அந்த அதிகாரம் தான் உள்ளே இருக்கும். ஏதாவது ஒரு பெரும் பங்கு அங்கே போகுது. போட்டியாக யாரெல்லாம் வராங்களோ அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டு, இல்லை அவர் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி சில கொலைகள்லாம் நடந்துருக்குதுன்னாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்னதாக அது வேறு ஒரு டீம் வச்சு முடிச்சுட்டு போயிட்டு இவருக்கு பிரச்சனை இல்லாத அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ணுறதுனுடைய பல விஷயங்கள் இதுக்குள்ளே கூட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சட்டத்துக்கு உட்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயமும் இருக்குது. இப்படி இருக்கும்போது தனிப்பட்ட செல்வ பெருந்தகை மட்டும்தான் அப்படின்றப்ப அது ஏற்க முடியாதாக இருக்கிறதா அப்படின்றது பெரிய கேள்வி இருக்குது. அப்போ மற்றவர்கள் எப்படி மௌனமாக இருக்க முடியும்? நீங்கள் மட்டுமே சம்பாரிச்சுக்கிட்டு நீங்கள் மட்டுமே முழுசும் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கட்சியை சேர்ந்த நான் ஏகலைவன், இன்னொரு கட்சியை சேர்ந்தவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு. இவங்கெல்லாம் எப்படி இந்நேரம் புகார் வந்து விஷயத்தை வெளியே சொல்லி பெரிய அளவில் பூதாகரமாக்கி இருக்க மாட்டாங்களா? அப்போ எல்லாருக்கும் அதுக்குள்ளே பங்கு இருந்திருக்குது. அந்த தொழிலில், லாபத்தில், கமிஷனில் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருந்திருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நிறைய போட்டிகள் அங்கே நடந்திருக்குது. அதில் வந்துட்டு ஆம்ஸ்ட்ராங் தலையிட்டு என்ன பெருசாக பண்ணார் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதில் வந்து பெரிய அளவுக்குலாம் இல்லை, பெரிய அளவுக்கு தலையீடுலாம் வந்து இல்லவே இல்லை. இவங்க சொல்லப்படுற விஷயங்கள் தான் இருக்குது. பேசினார் போனாருன்னு வழக்கு பதிவு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நிறைய வழக்கு பதிவு நிறைய நடந்துருக்கிறப்ப ஒன்று கூட ஆம்ஸ்ட்ராங் நோக்கி அந்த மாதிரி இது வரைக்கும் இல்லை. ஆனால் கதைகள் இவர் தலையிட்டதாக கதைகள் மட்டும்தான் வருது இதில். அது எப்படி ஏற்புடையதாக? விசாரணையில் இதெல்லாம் வந்து இப்போ அஸ்வத்தாமனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அஸ்வத்தாமன் சொல்லும்போது செல்வ பெருந்தகை சொல்லி நீங்கள் எதனா இப்போ எங்கன்னா மிரட்டினீங்களா, எந்த விஷயங்கள் எதனா பண்ணீங்களா, கட்சி பேரை மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்களா, இல்லை திறமைக்கு தெரிஞ்சுக்க பண்ணீங்களான்னு அவர் கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தை பொறுத்து தான் நீங்கள் செல்வ பெருந்தகை மேலே சார்ஜிட்டு குற்றத்தை நீங்கள் சுமத்த முடியும். கட்சின்னு ஒருத்தர் பதவிக்கு வந்துட்டாவே எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் புகார் சொல்லிட்டு தான் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் இது வரைக்கும் பதவி ஒரு புகார் சொல்லாத தலைவர் யார் நீங்கள் சொல்லுங்கள்? செல்வத்தை பெருந்தகை மேலே விமர்சனம் இருக்குது, நம்ம அப்பாற்பட்டதை விமர்சிக்கிறோம், அது வேற விஷயம்.
இளங்கோவன் மேலே வந்தோடனே இன்னொரு டீம் எல்லாம் சேர்ந்து டெல்லிக்கு ரிப்போர்ட் இருந்துச்சு. இந்த பிரச்சனையில் தலையிட்டார், இப்படி பண்ணாருன்னு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவர் தங்கபால் இருந்தப்ப அவர் மேலே இந்த மாதிரி கேஸ் இருக்குது, சீட்டிங் கேஸ் இருக்குது, பண மோசடி, நிதி மோசடி எல்லாம் வந்ததா இல்லையா, சொல்லிகிட்டே தானே இருந்தாங்க. அப்புறம் யார் மேலே கதை சொல்லலை உங்களுக்கு, காங்கிரஸ் கட்சியில். அதனால் இப்போ வந்து புகார் சொல்லியிருக்குது, அவர் அதில் ஈடுபட்டிருக்கிறாரு, நேரடியாக ஈடுபடாமல் இந்த மாதிரி நபர்கள் மூலமாக ஈடுபட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அது விசாரணையில் தெளிய ஒரு விஷயம் வெளியே வரும்போது இன்னும் மற்றவங்க பேசும்போது இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, யாராவது வந்து வெளியில் பேசிட்டுமே செல்வ பெருந்தகைக்கு இதில் இன்வால்வ் இருக்குது, இது வந்து பெரிய எதிர்பார்ப்பு முட்டுக்கட்டையாக இருந்தது ஆம்ஸ்ட்ராங்கு அப்படின்னு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய அரசியல் பலருக்கும் முட்டுக்கட்டன்றதில் நான் தொடக்கத்தில் இருந்தே பேசிக்கிட்டே இருக்கேன். அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், அந்த கொள்கை தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயம். ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு சமூகமும் பிற்படுத்தப்பட்ட சமூகமும் ஒன்றாக கைகோர்த்து அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்கிற கன்சிராமனுடைய அந்த அரசியல் கோட்பாடு தான் அவர் பல விதமாக பேசிட்டு இருக்கிறார். அடிமைகளாக போய் இருக்காதீங்கன்னு அட்டவணை பிரிவினர்களுக்கு சொல்கிறாரு. அப்போ அது யாரை சொல்லியிருப்பாருன்னா திருமாவளவன் தான் சொல்கிறார். அப்பா வந்து பண்ணையாராக இருந்தார், நாங்கள் இப்படி வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டுன்னு பூங்குத்துன்னு போய் கொடுத்துன்னு நிற்கிறோம். அதே தான் நடக்குது, வேறு என்ன நடக்குது? அதிகாரம் ஒன்றும் கைக்கு வரல, கைக்கு மாறல. அதிகாரம் மாறுன்னா மாயாவதி அங்கே வந்தாங்க கன்சிராமன் இருக்கும்போது, 2 பேரும் கூட்டாக சேர்ந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை பிடிச்சாங்க. அந்த அரசியலை வந்து இங்கே தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறார். இது பலருக்கு உறுத்தலாக இருந்திருக்கும். இது ஒரு அரசியல் படுகொலைன்றதுக்கான காரணம் இதுக்குள்ளே இருக்குன்னு நம்ம தொடக்கத்துலேருந்தே பேசிட்டு புரியுதில்லை. இப்படி பல காரணங்களுக்கு இது மட்டுமே நம்ம பேசிட்டு இருந்துட முடியாது. குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண பிற்பாடு அதெல்லாம் வாசிக்கும் போது அப்போ ஒரு தெளிவு வரும். அந்த தெளிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கட்டாயம் வந்து ஏதோ ஒரு காரணங்கள் தாண்டினது இருக்குன்னு எல்லாருக்குமே புரியும். நான் ஆனால் இப்போவே சொல்லி வைக்கிறேன். இல்லை, இன்னொரு தொடர்பு என்ன, இப்போ நம்ம எப்படி இந்த செல்வ பெருந்தகை ஸ்கிராப் கான்ட்ராக்ட் பற்றி ஒரு தொடர்போ, அடுத்த தொடர்பு வந்து அடுத்த விஷயம் பார்த்தோன்னா ஆருத்ரா, பாஜக இப்போ வந்து பால் கனகராஜ் கிட்ட விசாரணை போயிருக்கு. ஸோ ஆருத்ரா தொடக்கத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இடையில ஏன் விட்டாங்க சொல்லிட்டு ஏன் அசுத்தாமன்ட்டு ஏன் வந்து நிற்குது? அது சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுவும் தானே எல்லாமே ஒரே கேஸ் தானே எடுக்குது. வழக்கு முழுக்க சிபிசிஐடி தானே. ஆருத்ரா ஏன் இடையில பேசப்படலை? ஏன் அதை பற்றி பெருசாக நீங்கள் யாருமே கொண்டுட்டு வரல? அதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது? ஆருத்ராவுக்கும் பாஜகவுக்கும் தொடர்புன்னா பேசுங்க. உங்களுக்கு தான் பாஜக எதிரி தானே ஆளுங்கட்சி. அப்போ குத்த பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டுட்டு வாங்க. ஏன் அசையலை? ஒன்றுமே அசையலை. ஏன் அசையலை? ஏன் அசுத்தாமன்ட்டு வந்து நிற்குது? கிராப் கதையை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? நலம் கதையை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? வருதா இங்கே கேள்விகள் வருதா? வருது இல்லை. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே இன்றைக்கி ரவுடிகள் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய தனக்கு ஒரு அரசியல் புகலிடம் வேணும்னு போய் ஏதோ ஒரு வகையில் ஒட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. உங்கள் கட்சியில் இல்லையா? பட்டியல் எடுங்க, இருக்கிறவங்க எத்தனை பேரில் இதுக்கு முன்னாடி எவ்வளோ வழக்குகள் இருந்துன்னு எடுத்து போட்டு பேசுங்க. எல்லா கட்சியிலுமே போய் அடைக்கலம் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு காரணத்தை சொல்லி தவிர்க்க முடியாது. அதை விட்டுடுங்க. நீங்கள் பாஜகவில் தான் இருந்தாங்க அப்படின்லாம் பேசாதீங்க. இந்த பக்கம் இதில் மட்டும்தான் இருந்தாங்க, திமுகவில் மட்டுமே இருந்தாங்க அப்படின்லாம் பேசாதீங்க. அதிமுகவில் இருந்திருக்காங்க. எல்லா கட்சியிலுமே இன்றைக்கி வர நாம் தமிழில் குச்ச கூட உள்ள நுழைஞ்சிருக்கலாம். யாருக்கும் தெரியாது. விசாரிக்கிற போது தானே தெரியும். நாளைக்கு அவர் பெருசாக என்ன குற்றம் செய்யும் போது தான் சிக்கப்படும் போது தெரியும். அவங்களுக்கு தேவை தனக்கு ஒரு அரசியல் இடம் வேணும்னு கேட்குறாங்க. இப்படி இருக்கிறப்ப இந்த அரசியல் தொடர்பு வரும்போது ஆருத்ரா, அண்ணாமலை, பாஜக பேசுனாங்களே, எங்கே போச்சு? இப்போ அதை ஏன் பேசப்படலை? என்ன காரணம்? கடைசியாக ஒரு கிராப் இது என்ன மிஞ்சி போனால் எத்தனை கோடி இருக்கும் உங்களுக்கு? அந்த நிலம் விஷயம் ஒன்று சொல்கிறீங்க. சோப்பு கம்பெனி நிலையில் 14.5 ஏக்கர், அதுதான் பிரச்சனை. அது மொத்தமும் சேர்ந்தால் 20 கோடி, 150 கோடி மதிப்புன்றாங்க. 20 கோடி இதில் பஞ்சாயத்து வந்ததுன்றாங்க. 20 கோடிக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கிராப்ன்றது மிஞ்சி போனால் ஒரு 50 கோடி 100 கோடி டேர்ன் ஓவர் தான் இருக்குமா? இதில் ஒரு பகுதி தான் எல்லாருக்குமே வரும், ஒருத்தருக்கும் மொத்தமாக போகாது. இந்த ஒரு பகுதிக்கு ஆம்ஸ்ட்ராங் கொலை. சரி, இதெல்லாம் இல்லை அப்படின்றப்ப அந்த சுரேஷை வந்து கொன்னதுக்காக தான் அவன் தம்பி பாலு திட்டமிட்டான்னு ஒரு கதை சொல்ல வரீங்க, பழி வாங்குறதுக்கு சொல்ல வரப்ப தனிப்பட்ட அந்த டீம் மட்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நெருங்கி இப்படி போட்டிருக்க முடியுமா? நீங்கள் யாரை வேணாலும் திட்டமிடலாம், போடலாம். ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஸ்டேட் லீடர்ன்றப்ப நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்கும். அது எப்படி சர்வசாதாரணமாக அவன் தான் வந்து முதல்ல அந்த டீம் தானே வந்து போட்டாங்க, அதானே அவங்களுக்கு அப்படின்னு தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. சொல்லுங்கள். இந்த சுரேஷை போட்டதுக்காக வேண்டியா? அது கூட இவருக்கு சம்மந்தம் இல்லை. போலீஸ் வழக்கில் இவர் பேர் இல்லை. அதுக்கு அதிமுக சார்பாக இருந்த இன்னொரு பெரிய தாதா அவர் தான் பழித்திருக்கிறாரு. அதில் இவர் பேர் அடிபட்டது அப்படின்னு நீங்களாக பேசிட்டீங்க. போலீஸ் ரெக்கார்டில் அப்படி எதுவுமே கிடையாது.
இது வரைக்கும் ஒரு தாதா கட்ட பஞ்சாயத்து பண்ணாரு போனாருன்னு எதுவுமே ரெக்கார்டு இல்லை. நீங்கள் தான் பேசிட்டு இருக்கிறீங்க. எந்த விஷயத்தையும் எடுத்துக்கணும். ஏன் அந்த ஆருத்ரா விஷயம் பேசப்படாமல் போனது? யாருமே பேசலை. இன்னைக்கு கடைசியாக வந்து அசூத்தாமன்கிட்ட நாகேந்திரன்கிட்ட நிற்கிது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் இது விசாரணையில் தெரியல. இன்னைக்கு கஸ்டடி எடுத்துருக்குறாங்க இந்த 2 பேரையும். இந்த 2 பேர்கிட்ட விசாரிக்கும் போது என்ன விஷயங்கள் கசியுது, இல்லை இது எங்களுக்காக செய்யலை, வேற ஒருத்தருக்காக தான் செய்யணும், உண்மையை சொல்ல போகிறாங்களா? திட்டமிட்டது நடந்திருக்குது. திட்டமிட்டது காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டீமுங்களுக்கெல்லாம் தெரியலையான்ற பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் அதை நகர்த்திட்டு போகிறோம். தொடக்கத்துலேருந்து அதான் சொல்லிட்டு. அப்போ திட்டமிட்டோம் அப்படின்னா எங்கேருந்து திட்டமிட்டீங்க? சிறையிலிருந்து பண்ணோம்னா அதுக்கான எவிடன்ஸ்லாம் நீங்கள் கொண்டுட்டு வரணும். மருத்துவமனையிலேருந்து பண்ணோன்னா ஐயா என்னை சுற்றி போலீஸ் இருந்துக்கிட்டே இருக்கோம், நான் அப்படிலாம் திட்டமிட முடியாது அப்படின்னு. இல்லை பண்ணாருங்க, எவிடன்ஸை வந்துட்டு போன ஆட்கள்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருந்தோம், கொண்டுட்டு வா. அப்படி கொண்டுட்டு வரும்போது என்ன வரும்னா, இதெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சு இருக்குது இல்லை, ஏன் கோர்ட்டை விட்டீங்க? என்ன அப்போ உங்களுக்கு உள்நோக்கம் என்ன? அந்த அரசுக்கு அங்கே வந்து நிற்குதா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு இதுக்குள்ளே சொல்ல வரேன். இல்லைன்னா இப்போ இன்னொரு ஒரு இதில் ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஆம்ஸ்ட்ராங் தரப்பு குறிப்பாக நம்ம அதுக்கு முன்னாடி பதிவிலேயே பேசியிருந்தோம். ஆம்ஸ்ட்ராங் இருந்து 16வது நாள் அவங்க தரப்புல இருந்து யாராவது ஒருவர் வந்து ரொம்ப இதாகி இவங்க சைட்ல யாராவது ஒருத்தர் வந்து கொலை செய்யக்கூடும்னு உளவுத்துறை எச்சரித்து சம்பவம் நம்ம பேசியும் இருக்கும். அவங்க சைட்ல இருந்து யாரும் எந்த ரியாக்ஷனும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது அதனாலதான் இந்த கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்காங்களா? இப்ப யாராவது ஒருத்தர் தான் இவங்க டீம் தான் பண்ணுது அப்படின்னு வந்து ஆல்மோஸ்ட் வந்து புருவாகிற மாதிரி சுச்சுவேஷன் போயிடுச்சுன்னா இவங்க தரப்புல இருந்து ரிட்டாலியேஷன் இருக்கும் அப்படிங்கறதால தான் கோல் போஸ்ட்டை மாத்திக்கிட்டே இருக்காங்களா போலீஸ் தரப்புல இருந்து? தெரியல. அது வந்து எப்படி பார்த்தாலும் கிரவுண்ட்ல இருந்து செய்தது அந்த கோஷ்டி தான். பாலு சுரேஷோட தம்பி, அந்த பாலு, அந்த கேங் அவங்க தான் செய்திருக்காங்க. மற்றவங்களாம் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க, தொடர்பில் இருந்திருக்காங்கன்றது தான் கதைகள் போகுது. இப்போ அவங்க செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த டீமில் யாராவது செய்யலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. சட்டத்தின்படி என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் சிபிஐ விசாரணை தொடக்கத்தில் கேட்டால் இப்போ சிபிசிஐடி விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, என்னன்றதை பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பழி வாங்கணும் அப்படின்னாக்கா இது காலம் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும். செய்திருந்தாங்கனாக்கா அன்றைக்கே அவங்க மூர்க்கமாக அன்றைக்கே தேடி பிடிச்சி பண்ணிட்டு போகிறதுலாம் அவங்களுக்கு நடந்திருக்குது. ஒன்றும் பெருசாலாம் அவங்களுக்கு இல்லை. நான் கண் கூட இதே க்ரைம் போயிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நேராக வந்து கோர்ட்டில் நின்று கோர்ட்டுக்குள்ளார எக்மோர் கோர்ட்டுக்குள்ளார நின்றுட்டு இருக்கிறாங்க. வெளியில் இருக்கிறவங்கள மாதிரி பத்திரிக்கையாளராக அப்போ நாங்கள் இருக்கிறோம். சரண் நேராக உள்ளே வந்தாங்க. கோர்ட்டுக்குள்ளே வந்து நீதிபதிக்கு முன்னாடி அந்த கூண்டுல அங்கேயே வெட்டி சரிச்சிட்டு வெளியில் கூட்டத்தை கலைக்கிறதுக்காக ஒரு குண்டை வச்சுட்டு பறந்து போயிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. பழி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எப்படியும் எடுப்பாங்க. அது இல்லை. அவங்க சட்டம் என்ன செய்கிறது? காவல்துறை மேலே நம்பிக்கை வச்சு, இந்த அரசு மீது நம்பிக்கை வச்சு, இந்த விசாரணை மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது தான் அதில் ஒரே விஷயம். காலம் அதுக்கு சரியான ஒரு இதை கொண்டுட்டு வரலன்னா நிச்சயமாக அவங்களுடைய இது வேறு மாதிரியாக இருக்கும். பிஎஸ்பி தேசிய கட்சி உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தான் நடக்கல மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஆனால் நார்த்தில் நடந்துச்சு. பாரதிய பகுஜன் சமாஜ் பார்ட்டி மிக வலுவாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் பெரிய ராலி ஊர்வலம் நடந்தது, பார்த்துருப்பீங்க. ஆம்ஸ்ட்ராங் படத்தை போட்டு. தமிழ்நாட்டில் நடக்கலை, வேதனை தான் விஷயம். அப்போ அவங்க இன்னும் பெரிய அளவில் பிடிச்சி ஒழுக்குவாங்க. அவங்க மத்தியில் பிடிச்சி நெருக்கடி கொடுக்க இந்த விசாரணை வேறு மாதிரி வரது வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கலாம். இந்த கதைகள் எல்லாமே இப்போ சொல்லப்பட்டிருக்கிறது வந்து எதுவும் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக எதுவும் இல்லை. குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்த பிறகு தான் ஒன்றும் முழுசுமான விஷயங்கள் வெளியில் வரும். அது வரைக்கும் நம்ம இது மாதிரி அதான் விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கலாம், அவ்வளோதான் விஷயம். இன்னும் தொடர்ச்சியாக செய்திகள் பார்க்குறோம். அந்த ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்துக்கு கொலை மிரட்டல், இவர் கைது அவர் கைது அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் தான் அந்த குடும்பத்திலேயே வந்து இப்போ ஒரு தலைமையாக இருந்தார், அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க மனைவி வந்து அந்த கட்சியிலேயே வந்து ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அவங்க அதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இவ்வளோ விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இன்னமும் ஏன் அவங்களுக்கு கொலை மிரட்டல் தெரியல. அந்த பகுதி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. அது சமயத்தில் வந்துட்டு நிறைய விஷயம்லாம் இருக்குது வினோத். இதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் வந்து டைவர்ட் பண்ணுவாங்க, கவனத்தை திசை திருப்புவாங்க காவல்துறையை. இந்த பக்கம் திசை திருப்பி விட்டுட்டு இந்த சொல்லுவாங்கல்ல, விவேக் சொன்ன மாதிரி காமெடியாக தானே விஷயம் அதை எடுத்துக்கணும். அதை ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு இந்த பக்கம் கையை காமிச்சிட்டு நேராக போயிடுதுன்னு திருப்பிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாங்க, யாரையும் தூக்க போகிறாங்கன்றதுக்கான காரணமாக கூட இருக்கலாம். ஆக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் யார் மிரட்டல் கடிதம் போடுவான்? பார்த்தா ஏதோ ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனுக்கான பின்னணி என்ன ஏதுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. சில ஒன்றும் முடியல. ஏதோ ஒரு விஷயங்கள் இன்னும் சில பேர் கைது செய்யப்படலாமான்ற ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது.
இன்னும் சில முக்கியமான வழக்கறிஞர்களும் விசாரிக்கப்படக்கூடியவர்கள் பட்டியலில் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இன்னும் பேசப்படாத பல விஷயங்கள்லாம் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்ல வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து குற்றப்பத்திரிக்கை எல்லாமே ஒழுங்கு பண்ண பிற்பாடு அதை வாசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் வந்து மர்மங்கள் வந்து வெளியில் வரும். அது வரைக்கும் இப்போ இது வரைக்கும் தகவலை போலீஸ் தரப்புலேருந்து ஒன்று கூட சொல்லவே இல்லை. எல்லாம் நம்ம ஆட்களாக அவங்களா இங்கே இருக்கோம் அங்கே இருக்கோம் அப்படின்றப்ப இந்த 14.5 ஏக்கருக்காக அதை விட பல மடங்கு அவர் வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து இருக்கிறார் அரசியல் ஆம்ஸ்ட்ராங். அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. இந்த ஸ்கிராப்பில் வரக்கூடிய பணம் தான் அப்படின்னா அது ஒரு பொருட்டே இல்லை. இப்போ இந்த யார் லீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அவருக்கு இடம் இல்லை. ஏன்னா அவர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்து அவர் போயிட்டு அவர் பக்கத்தில் போயிட்டு இருக்கிறாரு. இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய தாதாக்கள் கூட யார் முதன்மையானவர்கள்ன்ற போட்டியில் அவர் கிடையாது. அவருடைய நிலை அரசியல் தலைவர்களில் யார் முதன்மை என்ற போட்டிக்குள்ளே அவர் போயிட்டார். அங்கேயும் இல்லை. இப்போ ஒன்று ஒன்றா எல்லாமே பார்த்தீங்கன்னா வீக்காக தான் இருக்குது. குற்றப்பத்திரிக்கைகள் வர பிறகு முழு தகவலும் தெரியும். அன்றைக்கி பேசுவோம் நம்ம எல்லா விஷயத்தையும். விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி அதுக்கப்புறம் அதுக்கு மாநாடு போட போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் திருச்சியில வந்து போட போறாங்கன்றாங்க, அப்புறம் விழுப்புரம்ன்றாங்க. ஸோ தொடர்ச்சியான வந்து இந்த மாதிரி செய்திகள் வந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ உங்களுடைய பார்வை என்ன, இந்த ஃபர்ஸ்ட் மாநாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க? ஆளுங்கட்சியினுடைய ஆதரவோடு இருக்கும் அப்படின்னு ஒரு கணிக்கலாம். ஏன்னா திருச்சியில் வந்து ஒரு பெரிய அளவில் எதிர்ப்பு இருந்தது, இடம் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் மதுரையிலையும் பார்த்தாங்க, அங்கேயும் ஆளுங்கட்சி தரப்புலேருந்து நெருக்கடின்னு இவங்க தரப்பு தான் பேசிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக செய்தியெல்லாம் கூட அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்தது. இப்போ விழுப்புரம், அதாவது விக்கிரவாண்டி விழுப்புரத்தில் பிரபலமான ஒரு கல்லூரி சூர்யா, அது ஒட்டி அந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்றாங்க. இப்போ அது அங்கே யாருது, அது சொல்லுங்க, யாருது அது? ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பொன்முடி அவர்களுடைய இது அவங்க சப்போர்ட்டர்ஸ் இடங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எங்கே கமர்ஷியல் பணம் கொடுக்குறாங்க, நாங்கள் இடத்த கொடுக்குறோம் ஓகே அப்படின்னு கூட எடுத்துங்க. அது திருச்சியிலே சாத்தியப்படுத்திருக்கலாமே. அவங்க நெருக்கடி கொடுத்து கடைசியாக ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது, சரி பிரச்சனை வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு இது காம்ப்ரமைஸ் ஆகியிருக்காங்களா இல்லையா? இது வந்து ஒரு அரசியலுக்காகத்தான் சரி விட்டு கொடுத்து நம்ம மாநாட்டை நடத்தணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா அப்படின்லாம் தெரியல. இப்போ இங்கே இந்த பிரச்சனை இருக்குதுன்றப்போ நீங்கள் திருச்சியிலே அதை பேசி முடிச்சு அந்த இடத்த எடுத்துகிட்டு நடத்திட்டு போயிருக்கலாமே. இப்போ இங்கே சாத்தியமாச்சுன்னா திருச்சியிலே சாத்தியமாயிருக்கணும், மதுரையிலே சாத்தியப்படுத்திக்கலாம். மைய பகுதி எல்லாருக்கும் உங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். திரும்ப சென்னையை நோக்கி தானே உங்களுக்கு கன்னியாகுமரியிலேருந்து வரணும். உங்களுக்கு விஜய் கட்சி எல்லாம் சேர்ந்தவங்க இதில் தெரியல ஏன் அந்த மாதிரி அந்த இடத்துக்கு எப்படி இவர் கிடைச்சிது, ஏன் அந்த முடிவுக்கு இறுதியாக வந்திருக்காங்க, இதுதான் இறுதியா அப்படின்றதும் தெரியல. இப்போதைக்கு இதை பேசப்பட்டிருக்கிறது தொடக்கம் தான். இது ஒன்றும் அடுத்தடுத்த வேலைகள் போகும்போது பல விஷயங்கள் வரும், உங்களுக்கு பார்க்கலாம் தான் நடக்குது. நன்றி சார், பல்வேறு கேள்விகள் வச்சிருந்தேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.